வெல்கம் டு ஹார்ஸ்லே ஹில்ஸ். மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஆர்ச் போட்ட மாதிரி திரும்பும். ஸோ அதில் தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும். அதில் போனால் தான் ஹார்ஸ்லே ஹில்ஸோட என்ட்ரி. ஸோ நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். நான் முன்னாடி போகிறேன். முன்னாடி போனால் அங்கே தெரியும் வெல்கம் டு ஹார்ஸ்லே ஹில்ஸ்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்திங்களா இந்த போர்டு வெல்கம் டு ஹார்ஸ்லே ஹில்ஸ். ஸோ இதுதான் இந்த ஆர்ச்சில் தான் நம்ம உள்ளே போனோம். இதில் போனால் தான் நம்ம ஹில்ஸ் ரீச் ஆக முடியும். இங்கேருந்து அரௌண்ட் வந்து ஒரு 9.5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதில் உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்துடும். இந்த பெட்ரோல் பங்க்கு அண்ட் அது ஒட்டின மாதிரியே வந்து ஒரு 2 வீலர் சர்வீஸ் சென்ட்ரு. ஸோ அது பஞ்சர் போனால் எதனாலுமே நீங்கள் இங்கே தான் இது பண்ண முடியும். இதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கும் கிடையாது, உங்களுக்கு பைக் சர்வீஸோ இல்லை கார் சர்வீஸ்க்கோ எந்த கடையுமே கிடையாது. இங்கே பெட்ரோல் இல்லை அப்படின்னா பெட்ரோல் இங்கே கண்டிப்பாக போட்டு போயிடுங்க. 54 இயர்ஸ் 164 வருஷம் பழமையான யூக்கலிப்டஸ் மரம் இருக்குன்றிருக்காங்க. இது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஃபாக் வரதை பார்த்து ஃபாக்னு நினைக்கிறீங்க, அங்கே எரியிற நெருப்பு தான் இருக்குது. வாங்க உள்ள போகலாம். WH ஹார்ஸ்லி அவர் தான் அதை பிளான் பண்ணாராம். ஸோ அவர் நேமில் தான் இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸே இருக்குது. உள்ளே போகிறது இதுதான் மினி ஜூவாங்க. வெறும் இங்கே யூக்கலிப்டஸ் மரம் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இதுதான் மினி ஜூவா. ஃபஸ்ட்டு என்ட்ரிலே வந்து ஒரு மான் இருக்குது. அடுத்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க பசங்களுக்கு. நம்ம ரைட் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம ஏற்காட்டில் பார்த்த மாதிரி இங்கே வந்து அந்த ஹாஸ்ட்ரிச்லாம் வச்சுருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம் வாங்க. அப்பா சொல்லிட்டாங்க இது ஹாஸ்ட்ரிச் இல்லை ஈமு கோழியா, வாங்க போகலாம். இதுக்கு அடுத்து போனோம் அப்படின்னா மயில் இருக்குது. நம்ம கேமராமேன் பாருங்கள் எப்படி நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. மயில் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மயில் ரெக்கையை கொடுக்குமா அப்படின்னு. இந்த கேமராமேன் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்கா? இதுதான் ஜூன்னு சொல்லாமலே உள்ளே அனுப்பிட்டாங்க. அப்புறம் நாங்களே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் ஜூ அப்படின்னு. மினி ஜூ. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, என்ன எதையும் காணோம். ஆமையை காட்ட முடியலங்க, கம்பி ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ தெரியுது ஆமை. இந்த யூக்கலிப்டஸ் மரம் பார்த்தீங்கன்னா இதுதான் 164 வருஷம் ஆன மரம் அது. WH ஹார்ஸ்லி அப்படின்றவர் தான் இதை பிளான் பண்ணியிருக்காரு 164 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க. அதாவது ஊட்டி மாதிரி இருக்கும், கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோடலாம் வராதிங்க. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு ப்ளேஸஸும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 4-5 இடம் தான் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்டு இந்த மினி ஜூன்னு சொல்கிற இடம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு ப்ளே ஏரியா, நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இங்கே இருக்குது. மற்றபடி மீதி இடங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு பாட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இங்கே எதுக்கு வரலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரொம்ப சில் பண்ணிட்டு போகிறதுக்கு, இல்லை ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக ஒரு வீக்கெண்ட் வரதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வீக் டேஸில் வாங்க, காலியாகவே இருக்குது, நல்லா அமைதியாக ப்ளசண்ட்டாக அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதோட மைண்ட் செட்டோடு வாங்க. இங்கே வந்து நிறைய இடம் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வராதிங்க. அந்த மாதிரிலாம் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட், இதுதான் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டடு. அண்ட் வந்து நான் இதை நீ போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஊட்டி இல்லை கொடைக்கானல் இல்லை நீங்கள் என்ன கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. இது வந்து நான் சும்மா ஒரு வந்தாக்காக போட்டிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக. மீதிப்படி இங்கே அந்தளவுக்குலாம் குளிர்லாம் இல்லை, சில்னஸ் ஆனால் இருக்குது. அந்த சில்னஸ் இருக்குது, நான் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சில்னஸ் நல்லாவே இருக்குது. நைட்டு பார்க்குறேன், நைட்டு வந்து நான் இப்போ தான் இந்த மினி ஜூ முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். நைட்டு பார்ப்போம், நைட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன் நான். ஸோ பாய்.
நம்மளோட யூடியூபர் எப்படி டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. ஹார்ஸ்லி ஹில்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்கே கூட்டுறப்ப எப்படி கூட்டத்தாய் தெரியுமா? இது ஊட்டியா கொடைக்கானலா அப்படின்னு இங்கே தான் ஒன்றும் இல்லை. என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்த பாண்டு இருக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்க்கு, ஏன்னா போட்டிங்காக அங்கே ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, அதுதான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்கு தெரியல. போட்டிங் தான் இருக்குது, ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் அங்கே வச்சுருக்காங்க, பல பலன்னு தெரியுது. நம்ம வந்தாச்சு. இங்கே போட்டிங் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான், அதுலேயே போட்டிங் வச்சுருக்காங்க. இதாங்க இங்கே இருக்க போட்டிங்கு. இது ஒரு சின்ன பாண்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே போட்டிங் ஒருத்தருக்கு வந்து 50 ரூபா, ஒரு போட்டில் வந்து 4 பேர் போகலாமா, 200 ரூபா ஆகும். நீங்கள் 2 பேர் இருந்தாலுமே இதில் போகலாம். 2 பேருக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போகலாம். சின்ன இடம் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஆக்டிவிட்டி இங்கே, அவ்வளோதான். இது நல்ல இடமும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் அவங்க கொடுத்துறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து அவங்க அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாருமே கொடுத்துறாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பாக இங்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் இங்கே வர எல்லாருமே மோஸ்ட்லி இந்த போட்டிங் வந்து அவைல் பண்ணுறாங்க. நாங்கள் போகலை, நாங்கள் ஏன்னா என் கூட வந்து பாட்டர் சரியில்லை, அதான் வேறு ஒன்றும். சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். வாங்க வாங்க வாங்க. ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஹார்ஸ்லே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இல்லை, சுண்ணாம்படிச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அதுக்கு தான் போகிறோம். வாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சுங்க. இதுதான் ஐ லவ் ஹார்ஸ்லே ஹில்ஸோட செவரு. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேக் வெட்டெலாம் கொண்டாடுவாங்க போல், சும்மா ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பர்த்டே பார்ட்டி, ஆனிவர்சரி அது மாதிரிலாம் கொண்டாடுறது செம்ம இடம். நல்ல லொக்கேஷன், சுற்றி காடு, நல்ல லொக்கேஷன், நல்லாயிருக்கு இந்த பார்க்கு. இது ஒர்த்துங்க இந்த பார்க். இந்த இடத்துல இந்த ஹார்ஸ்லே ஹில்ஸ்லேயே நல்ல இடம் இது ஒன்றுங்க. இந்த பார்க்கில் இந்த ஒரு டீ ஸ்டால் மாதிரி ஒரு சின்ன இடம் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் தான் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் போல். நார்மலாக வீடியோவில் வரும்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ், சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் வாங்க போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு மேல் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கியிருக்கோம். இது மட்டும் தான் நம்ம. ஐயோ அங்கேருந்து குரங்கு. இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா சொன்னால அந்த ப்ளே ஏரியா தான் போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க, சின்ன மியூசியமு. அது வெளியே இருந்தால் நாங்களும் பார்த்தோம், உள்ளே போல லாக் பண்ணியிருக்காங்க, திறக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அது இப்போ பார்க்கல, அது கவர் பண்ணல. இங்கே ஏற்கனவே யாராவது வந்துட்டு மியூசியமில் என்ன இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது நம்ம இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்திருக்கோம். இங்கே வழக்கம் போல் ஊஞ்சல், சறுக்கு மரம் இதெல்லாம் இருக்குது. நம்ம இதே பிடிச்சி தொங்கலான்னு பார்த்தா எல்லாம் கிட்ட இருக்குது. நம்ம உயரமாக இருக்கும், எதை பிடிச்சும் தொங்கவும் முடியாது. இந்த ஹார்ஸ்லே ஹில்ஸில் கிளைமேட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் மார்னிங் வந்து மாட்ரேட், நைட்டு ஸ்டே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா, எப்படின்னு அந்தளவுக்கு குளிருதா. ஏன்னா வந்து நான் வெதர்லாம் பார்க்கும்போது 14 டிகிரி 15 டிகிரி அப்படிலாம் காட்டினாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு செக் பண்ணி பார்க்குறேன். நான் என்ன டே 1 இன்றைக்கி தான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். அண்ட் மார்னிங் சன்ரைஸும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதாவது நம்ம இந்த ஹார்ஸ்லே ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வந்துட்டேன் நான். அதனால் வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா திருப்பதி வந்துடணும். திருப்பதியிலேருந்து மதுரம்பள்ளிக்கு வந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து ஹார்ஸ்லே ஹில்ஸுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தாங்க. ஏன்னா வந்து நான் மேலே ஏறி வரைக்கும் எந்த கவர்மெண்ட் பஸ்ஸோ எதுவுமே நான் பார்க்கல. நான் எல்லாருமே ஓன் வெஹிக்கிளில் தான் வந்தாங்க. நீங்கள் ட்ராவல்ஸ் வண்டி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். மதுரம்பள்ளியிலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ரூட் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி மார்னிங் டெம்பரேச்சர் நான் இங்கே பார்க்கும்போது, நான் இங்கே ஹில்ஸ் ஏறும்போது பார்த்திங்கன்னா 17 டிகிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 17 டிகிரிக்கான குளிரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது.
இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணி பார்ப்போம். இங்கே நைட்டு ஸ்டே பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் போகுது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு குளிர் இருக்குது, பனிமூட்டமாக இருக்கா, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். நான் சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே இன்னும் பார்க்கல. இன்றைக்கி ஈவினிங் சன்செட் பார்த்துடலாம். மார்னிங் வந்து கண்டிப்பாக சன்ரைஸ் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து மதனப்பள்ளியில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ஸ்டேஸ் எல்லாமே 1500 2000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளியில் வந்து அடிவாரம் தான். அங்கே வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து ஸ்டேஸ் வந்து உங்களுக்கு 800 850 ஸ்டார்ட் ஆகுது. அது போக சிங்கிள் பர்சன் அப்படின்னா 600க்குலாம் ரூம் கொடுக்குறாங்க. நம்ம பேசி வாங்கிக்கலாம். குரூப்பாக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசி வாங்கிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மதனப்பள்ளியில் ஸ்டே பண்ணிவிட்டு கூட மேலே வரலாம். கிளைமேட் அங்கேயுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மதனப்பள்ளி வந்து ஃபுல்லாக போய் பார்த்துட்டு இது பண்ணுவோம். அண்ட் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஆந்திரா ஃபுட் மாதிரி தாங்க. ஃபுல்லாக எல்லாமே இங்கே வந்து காரம் தான். ரேட் வந்து நார்மலாக தாங்க. கீழே வந்து ஃபுட்டு அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் மார்னிங் வந்து நாங்கள் மார்னிங் தான் வந்தோம். இங்கே ஒரு 8-8:30க்கு நீங்கள் வந்தோம். அதே டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா மதனப்பள்ளி உள்ள என்ட்ரிலே வந்து ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து வெல்கம் டு ஹார்ஸ்லே ஹில்ஸ் அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு 2-3 சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி ஹோட்டல்ஸு. ஸோ அங்கே வந்து நீங்கள் டிஃபன் முடிச்சிக்கலாம். அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் எதாவது வேணாலுமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கடையுமே கிடையாது நீங்கள் மேலே வர வரைக்கும். ஆனால் மேலே வந்து பார்த்தாலுமே ஒன்றும் பெருசாக கடை இல்லை. அண்டு போக நீங்கள் அந்த ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கும் ஒரு பஞ்சர் ஷாப்பும் இருக்குங்க. வேறு எந்த கடையும் மேலே வந்தால் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன வேணுமோ கீழே இது பண்ணிக்கோங்க. டிஃபன்லாம் கீழே முடிச்சுக்கோங்க. மேலே வந்தால் அவ்வளோ பெருசு கிடையாது. நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல இருந்தால் உங்களுக்கு செம லக்குங்க. ஆனால் வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஃபுட் ஆன் ஆர்டர் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் வரீங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இவங்க வெஜ்ஜும் சரி போத் நான்வெஜ்ஜும் சரி ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு வச்சுருவாங்க. இங்கே ஸ்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்டேஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் ஆனால் எல்லாமே நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்க. இங்கே ரேட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1400 கூட ரூம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரூம்ஸு. பட் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவங்க ரிசப்ஷனில் கேட்டபோதே அது அந்தளவுக்குலாம் இருக்கா சார், பேச்சுலர்ஸ் தங்குற மாதிரி தான் இருக்கும், ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனால் 2 பேர் ஸ்டே பண்ணலாங்க அங்கே. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு தான் வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரூம்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ப்ரீ புக் பண்ணிட்டு வாங்க. கவர்மெண்ட் ரூம்ஸ் தான் நிறையா இருக்குது, ப்ரைவேட் இது கொஞ்சம் கம்மி தான் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகுது. சன்செட்டு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். நாங்கள் மலை கீழே இறங்கிட்டோம். ஆக்சுவலாக மதியானமே கீழே வந்துட்டோம். சின்ன வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே வந்துச்சு. அகைன் ஒரு 5:30க்கு அகைன் மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் சன்செட் பார்க்கலான்னு. பட் ஆனால் நாங்கள் போகிறதுக்கு செட் ஆகிடும். எனக்கு சன்செட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் செட்டை பார்க்கவே போவோம் போல். வாங்க, நம்ம லக்கு இருந்தால் சன்செட்டை பார்க்கலாம், இல்லை அப்படின்னா சன்ரைஸ் அது காலையில் பார்க்கலாம். ஸோ இப்போ மலை மேலே ஏறும். இங்கே இந்த ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். பட் ஆனால் நாங்கள் காலையிலேயே எடுத்துட்டோம். அதனால் அந்த டிக்கெட்டை காமிச்சே போயிடுவோம். இப்போது காலையில் எடுத்தது. ஸோ நம்ம காருக்கு வந்து 100 ரூபா காலையிலே கட்டியாச்சு. நம்ம பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக வேண்டியதான். இப்போது டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 26 இருக்குங்க. இப்போது காலையில் 17 16ன்னு இருந்துச்சு காலைல வரும்போது. இப்போ ஈவினிங் வரும்போது குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா ஏறி இருக்குது, 26ல் இருக்குது. சென்னையே பார்த்தோம். சென்னை வந்து அரௌண்டு 28 29 தான் இருக்குது. மேலே போக போக சில்னஸ் எப்படி ஃபீல் ஆகுது என்னன்றதை நான் சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. மார்கழி மாதம் நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ சாயங்காலம் அப்படி தாங்க இருக்குது. அதாவது சென்னையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் தெரியலை. மேலே போக போக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வந்தாச்சுங்க. 5:45 ஆகுது இப்போ டைமு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு சன்செட்டை கண்டிப்பாக ரசிப்போம். வாங்க. ஈவினிங் வந்து சன்செட் நல்லா இருந்துச்சு பார்த்த இடம். அதே மாதிரி மார்னிங் சன்ரைஸ் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சன்செட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ சீனிக்காக ரொம்ப மிஸ்டோட சூப்பராக இருக்குது.
அதே டைமில் நம்மளுக்கு இங்கே ஒரு மிளகா பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க ஆந்திரா ஸ்டைலில். அதையும் சாப்பிட்டுட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹில்ஸ் இறங்கிடுறோம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணலை நான் நைட்டு. அகைன் மார்னிங் ஒரு 4:35 போல் இங்கே வந்துட்டு சன்ரைஸ் பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளைமேட் 20 டிகிரி வந்துருச்சுங்க. கீழே 26 இருந்துச்சு. மேலே இப்போ வந்து ஒரு ½ அன் ஹவர் தான் 20 டிகிரி வந்துருச்சு. பார்ப்போம், நைட் ஆக ஆக குறையும் போல். பார்ப்போம். ஹலோ, ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கா? இல்லை தர சூடாக இருக்குது கொஞ்சம், அதனால தான் படுத்துருக்கு. குளிர்ந்து கொஞ்சமாக இப்போ தான் டெம்பரேச்சர் பார்த்துட்டே வரும். சர்ப்ரைஸ் நீ அந்த பக்கம் பாரு எப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலிடே ஹோம்ஸ்னு ஒரு ரெசார்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன குட்டி வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் நைட்டு டின்னர்லாம் சேல் பண்ணிட்டாங்க. சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாதிரி தான் இருக்குனாங்க. வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர், நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம ஃபுல்காவும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போதைக்கு ஒரு லேஸ் மட்டும் சாப்பிட்டுருக்கோம். எல்லாமே இங்கே கிடைக்குது. ஏன்னா இங்கே ரூம் போடல. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடலாம், மதனப்பள்ளியே போயிடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. ஸோ இப்போதைக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வரட்டும், பார்க்கலாம். ஃபுல்கா வந்துடுச்சு, சிக்கன் கிரேவி வந்திருக்கு. இது நாட்டுக்கோழியா இல்லை பிராய்லர் கோழியா தெரியலை. நான் அண்ணன் ஒரு லெக் பீஸாக வச்சுருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது நாட்டுக்கோழி தான், பிராய்லர் கோழி இல்லை. உங்களுக்கு கொஞ்சம், உங்களுக்கு கொஞ்சம். சரி, சாப்பிடுவோமா? எப்படி இருக்கு பார்ப்போமா? இப்போ நம்ம மணி 7 ஆகிடுச்சு. நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரோடு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஆக்சுவலாக அங்கே மேலே வந்து ஒரு மெயின் ரெசார்ட் ஒன்று இருக்குது டாப்பில். அந்த ரெசார்ட்டில் மட்டும் ஒரு 10-15 கார் இருக்காங்க, எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க போல். நம்ம இப்போ காலைல கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு அகெயின் மார்னிங் ஒரு 5 o'clock மேலே வருவோம், வந்துட்டு சன்ரைஸ் பார்ப்போம். இப்போது வெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிருது, சரியான குளிர், நல்லா குளிருது. ஒரு 19 டிகிரி தான் இப்போ காட்டுது இதில் வெதரில் பார்த்தோம் அப்படின்னா. பட் ஆனால் வந்து ஒர்த்துங்க. ஆனால் வந்து மேலே ஸ்டே வந்து ரொம்ப காஸ்ட்லி. லைக் நல்ல ஸ்டே போனோம் அப்படின்னா 2500 கேட்குறாங்க. அந்த 2500 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஓகே, லைக் அந்தளவுக்கு இல்லை. ஒரே ஒரு நிமிஷங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு என்னவோ அவ்வளோதான் படலை. 1500-1000 ரூம்ஸ் வைக்கலாம். பட் ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் காட்டேஜ் ஓனர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் ஹெவி காம்படிஷன்லாம் இல்லை. ஸோ ரேட் எல்லாமே கொஞ்சம் ஹை தான் என்ன கம்பேர் பண்ணும்போது, என்னோட ஒப்பீனியனில். ஓகேவா? ஸோ நான் ஏன்னா ஏற்காட்டில் ஸ்டே பண்ணதெல்லாம் 1500 நல்ல ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. அண்டு ஓகே, நம்ம இதோட அவ்வளோதான். மார்னிங் இதோட நம்ம மீட் பண்ணுவோம். சன்ரைஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மார்னிங் 5:30ங்க. செகண்ட் டே இதுங்க எங்களுக்கு. மார்னிங் இப்போ 5:30 ஆகுது. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அறத்துக்குத்த இருந்துச்சு, அப்படியே கடை கிளம்பியாச்சு. 5:30. ஸோ மேலே எப்படியும் போகிறதுக்கு ஒரு 6:20 6:30 ஆயிரும். மேலே போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கே அந்த கவர்னர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி செக் அவுட் பண்ணுறோங்க. அவ்வளோதான் நம்மளோட பிளான் இன்றைக்கி. ஸோ வாங்க சன்ரைஸ் பார்க்க போகலாம். அதே இது நேற்று மார்னிங் எடுத்தது, யூஸ் பண்ணுவோம். நேற்று எடுத்தது டேட்டு 30 சன்ரைஸ் போட்டு. மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 16 இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி 15 வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 16 இருக்குது டெம்பரேச்சரு. இதே டெம்பரேச்சர் தான் மதனப்பள்ளிலையும் இருந்துச்சு. மதனப்பள்ளிலையும் 16 தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து நல்ல செம்ம கூலிங்காகவே இருக்குங்க, நல்ல சில்னஸ்ஸு. அதான் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சன்ரைஸ் சன்செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரலாம். ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ் அந்த மாதிரிக்கு நம்ம வரலாம். வேறு எதுவும் பெருசாக இங்கே சைட் சீயிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. மேலே ரீச் ஆகிட்டோங்க. மணி கரெக்டாக 6:20 இப்போது.
அந்த மேகங்கள் இது போலலாம் அந்த மிஸ்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சரியாக இருக்குது. நேற்று நைட்டு வியூ பார்க்கும்போது அவ்வளோ சன்செட் பார்க்கும்போது வியூ தெரிஞ்சுது. இப்போ ஒன்றுமே தெரியல, வெறும் மிஸ்ட்டு மட்டும்தான் தெரியுது. இன்னும் யாருமே இங்கே வரலை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சன்ரைஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியலை, வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, ஆனால் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் அங்கே அந்த மிஸ்ட்டு அப்படியே இப்போ நான் காரோட்டு இன்னும் இறங்கல, குளிருது. அண்ட் இப்போ தான் காரோட்டு இறங்க போகிறேன், பார்ப்போம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தான் இதான் நம்ம சன்செட் பார்த்த இடம். ஆனால் பாருங்கள் இப்போது எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட தெரியலை. நேற்று அவ்வளோ ஆரஞ்ச் ஷேடில் அந்த மாதிரி பார்த்தோம் சன்செட்டு. ஆனால் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். சன்ரைஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு தெரியலை. இதில் பாருங்களேன், மிஸ்ட்டு மூவ் ஆகுறதுன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு மாதிரி சாரல் மாதிரி பட்டுக்கிட்டே இருக்கு மேலே. எனக்கு தெரிஞ்சு அது மிஸ்டோட தான் இருக்கும். கார்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மழைலாம் பெய்யலை, தனித்தனியாக அது ஒரு மாதிரி மேலே படுது. இதுதான் அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இந்த சன்செட் பார்த்த அதே இடம். இது காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி இப்போது. ஆனால் இப்போ இப்படி இருக்குது. அதே காலையில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 12:30 1 மணியெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்காது, நல்லா கிளியராக இருக்கும் இடமே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆகுது. ஆனால் அது மாதிரிலாம் தெரியல, சரியான மிஸ்ட்டு, செம்ம கூலிங்காக இருக்குது. க்ளவுட்ஸ் இங்கே அப்படியே மேலே பாஸ் ஆகுது. அதனால் வந்து நல்ல மிஸ்ட்டு, சரியான சில்னஸ், நல்லா குளிருது. கிளைமேட் வந்து இப்போது 16 டிகிரியில் இருக்குது, 16 டிகிரியில் இருக்குது. மரம் ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த க்ளவுட்ஸ் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்ட்டு. அந்த மிஸ்ட்டு போகிறது அவ்வளோ கிளியராக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமுக்கு. 7:30 8 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ரைஸ் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிளைமேட் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. காலைல நீங்கள் கீழே மதுரை ஸ்டே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக காலைல கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம். சரியாக இருக்குது கிளைமேட்டு. சன்ரைஸ் மணி 7:45. அப்படியே இடமே மிஸ்டெல்லாம் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு, நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். மிஸ்ட்டு போகிறனால அந்த அளவுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது, வந்துட்டு போயிடுது. மிஸ்ட் இல்லைன்னா இன்னும் நல்லா கிளியராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா சன்னு வெள்ளையாக இருக்குது, கடைசியில் அதை மூடிட்டு போகிறாங்க. சிஎஸ்ஆர்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சிஎஸ்ஆர்லாம் இந்த மாதிரி இடத்துல கூட பண்ணலாம். அதை விட்டுட்டு நாங்கள் செவத்தில் சுண்ணாம்பு அடிக்கிறோம், பேனால் விதை வைக்கிறோம்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணால் உண்மையிலேயே கார்பெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் இங்கே ஹரிதா ஹோட்டல்ஸ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு WT ஹார்ஸ்லி, அவரோட சன் ஜார்ஜ் ஹார்ஸ்லி, அவரோட சமாதி இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இடம். இது பார்த்திங்கன்னா இந்த கயிறு மேலே நடக்கிறது, கயிறு மேலே சைக்கிள் ஓட்டுறது,
இதெல்லாம் இருக்குங்க. இது 300 700 அந்த மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போனால் தான் உங்களுக்கு கவர்னர் பங்களா, விண்ட் விசில், ஸ்விம்மிங் பூல், அந்த கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி தான் உள்ள. இங்கேயும் வந்து உள்ளே செட் பண்ணியிருக்காங்க ரெசார்ட்டே. இங்கே அங்கே உள்ளே போய் இங்கே இந்த கவர்னர் பங்களா, ஸ்விம்மிங் பூல் அதெல்லாமே பார்க்கலாம். இங்கே இதுதான் ஸ்விம்மிங் பூலோட பிளேசஸ். பட் ஆனால் வந்து இது பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் போல். இங்கே ஸ்டே பண்ணிக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து 200 rupees. இன் ஹவுஸ் கெஸ்ட்டு, அடல்ட்ஸு 200. அங்கே நீங்கள் அந்த என்ட்ரியில் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதுக்கு அடுத்து உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா இந்த கவர்னர் பங்களா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கவர்னர் பங்களா போய் பார்ப்போம். அது பங்களா மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லாம் பாட்டு டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. சின்ன இடமா இருக்கும், க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு. அதை போய் பார்ப்போம். ஆனால் கார் பார்க்கிங் உள்ளே இருக்குங்க. நீங்கள் வந்தால் கார் இங்கே வெளியே பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே கேம்பஸ்க்கு வந்துருங்க. வந்தோடனே லெஃப்ட் சைட்லேயே உள்ள உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது, நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் ரோட்டில் பார்க் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. இங்கே உள்ள ஃப்ரீ பார்க்கிங்கில் எந்த சார்ஜஸும் கிடையாது. உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் மேலே ஏறு வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ மேலே ஏறி தான் வரணும். வாங்க உள்ளே கவர்னர் பங்களா போகலாம். அந்த பில்டிங்லலாம் பாருங்களேன், இதுலேயும் ஹார்ட் போட்டு அம்பு விட்டு வச்சுருக்காங்க பசங்க. இது இப்போ கட்டின பில்டிங் மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் பழைய பில்டிங் மாதிரி தெரியல. ஆனால் இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் போகலாம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன இடம் தான், சின்ன இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வாங்க. காலையில் எவ்வளோ ஏர்லியாக வந்து பார்க்க முடியுமா பாருங்கள். கிளைமேட் செம்மையாக இருக்குது, நம்மளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். சென்னையிலேருந்து வர மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்ல இடமா இருக்கும் இது. Point. மேலே வேறு லெவலில் ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டிஸ்டெல்லாம். இது கவர்னர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இது கவர்னர் ஹவுஸ் அப்படின்லாம் கிடையாது, ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஸ்டேஸ் தான். இங்கே ரூம்ஸ் தங்குறதுக்கு ஒரு 6 ரூம் இருக்கா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரணுமா. நான் கூட இது வந்து ஹெரிட்டேஜ் கவர்னர் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது அந்த மாதிரி இல்லை, இது வந்து வெறும் ஸ்டேஸ் தான் இங்கே. இந்த கவர்னர் பங்களான்னு இந்த இடம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஃபுல்லாக ஸ்டேஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, உள்ளே போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அண்ட் வந்து இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், அது வந்து 200 rupees per hour அடல்ட்ஸுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
அது போக ஃபிஷ் ஸ்பா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே மதிப்படி வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு பெரிய பிளேசஸ் இங்கே கிடையாது. அட்ராக்ஷன் இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான். அண்ட் வந்து இங்கே ஸ்டேஸ் இருக்குது. அந்த கவர்னர் பங்களான்றது இங்கே இருக்க மெயின் பில்டிங். அந்த பில்டிங்கில் மொத்தம் 6 ரூம் இருக்குது. அந்த 6 ரூம் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நம்ம ரூம் ஸ்டே எடுத்துக்கலாம். அவ்வளோ இந்த கவர்னர் பங்களா அப்படின்றது வந்து ரூம் ஸ்டே தான். இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் கிடையவே கிடையாது. இந்த ட்ரிப்பை கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் பிளேஸ், அவ்வளோதானே தவிர்த்து உங்களுக்கு சைட் சீயிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன மலை, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே சுற்றி வரீங்க. அந்த மலை உச்சியில் வந்து நிறைய ரெசார்ட் கட்டி வச்சுருக்கோம். நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 6-7 ரெசார்ட் கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரெசார்ட்லாம் இல்லை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மாதிரி ஸ்டேஸ் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லாம் வந்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. டே டைம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடணும். நீங்கள் கீழே ஸ்டே பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்ல இடம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பஸ்ஸஸ் வந்து இருக்குங்க இங்கே. இப்படி இந்த இடத்துல வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் ஆனால் கிளைமேட் செம்ம கிளைமேட்டு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி 11:45 கிட்ட ஆகுது. வெயில் நல்லா அடிக்குது. ஆனால் வந்து அந்த சில்னஸ் வந்து லைட்டாக வெதரில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெயிலும் நல்லா இருக்குது. வெயில் அந்தளவுக்கு உரைக்கலன்னு சொல்லலாம். ஆனால் சில்னஸ் நல்லா இருக்குது. ஆனால் காருக்குள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி வெளியே வந்து காற்றடிக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஆனால் வியூவெல்லாம் இப்போ நல்லா தெரியுது. அந்த மிஸ்டெல்லாம் காலைல இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு நல்லா இருக்குது.